நல்லா இருக்கேங்க. ஆமே, உங்களோட குரலை கேட்க ரொம்ப ஆசையா இருக்குது. ஏன்னா கத்துட வார்த்தைகள் நீங்க கொடுக்கும் பொழுது எனக்கு அப்படியே எரியிற மங்களால இருக்கிற இருக்கிற திரி அப்படியே எரிஞ்சு கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே வாருங்க சிஸ்டர், உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க. எங்களுக்கு யாவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆவலோடு உங்களோட வார்த்தையை கேட்பதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கிற உங்களோட வார்த்தையின் மூலமாக கத்தருங்களை ஆசீர்வத்துக்கு எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போற வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். God bless you sister. வாருங்கள். நன்றி. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே நன்றி அப்பா. இதோ உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபைகள் நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. இதோ மங்கி எரிகிற திரியை அணைக்காதவரே உம்மை ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இல்லாதவைகளிலிருந்து சகலத்தையும் உருவாக்கினவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை என்ற மன்னாவினாலே எங்களை அனுதினம் போஷிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரத்தை தந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் கண்ணீர்களை துடைத்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உங்களுடைய சொந்த குமாரனை எங்களுக்காக கொடுத்திருக்கீங்களே, அதற்காக நன்றி ஏசப்பா, நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை நீங்க கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி அப்பா. இயேசுவே நன்றி 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 அப்பா. இதோ உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற எல்லா இடத்திலும் நான் உங்களுடைய பிரசனத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன் என்றவர இதோ உங்களுடைய நாமத்தை நாங்க இந்த இடத்துல உயர்த்துகிறோம். யெகோவா தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. யெகோவா தேவனே உம்முடைய நாமத்தை நாங்கள் இந்த இடத்துல உயர்த்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இதோ உங்களுடைய பிரசன்னத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இதோ இந்த நித்திய வெளிச்ச பகுதியில ஆண்டவரே நீங்க வெளிச்சத்தின் தேவன், மகிமையின் தேவன் அப்பா. இந்த இடத்துல ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே இந்த இடத்துல மகிமைப்படுவீராக தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா நன்றியோடு உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிழ்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் துதியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை ராஜரிக கூட்டமாய் மாற்றினீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை மறுபடியும் உங்களுடைய அழிவில்லாத வித்தினாலே ஜெனிப்பித்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ எங்களை ஆண்டவரே உங்களுடைய ஜெனரல்ஸாய் வைத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்கள் சத்துருக்களை பாதப்படியாக்கி போட்டு இருக்கீங்களே, அதற்காக நன்றி. இயேசுவே எங்கள் மீது நினைவாய் இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனை தருகிற ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே நன்றி நன்றி. எங்கள் கண்மலை ஆனவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்குரியவரே உம்மை துதிக்கிறோம். அபிஷேக நாதரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அலபாஷ கென்னே மெக கென்னே மன ஆண்டவரே எங்களை மறுரூபம் ஆக்குகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அனுதினமும் எங்களை உள்ளார்ந்த மனிதனை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது கேட்கிற யாவருக்குள்ளும் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் ஆண்டவரே உம்முடைய அறிவிலே வளரவும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே உங்களுடைய அன்பை உணர்ந்து கொள்ளவும், உங்களுடைய ஆண்டவரே இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை, மகிமை, வெளிச்சம், சந்தோஷம், சமாதானத்தை அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாய் ஆண்டவரே எதை கேட்கிறார்களோ, எதை பேசுகிறார்களோ, எதை நம்புகிறார்களோ, கர்த்தர் செய்து முடித்த காரியத்தினாலே வருகிற சகல நன்மையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. அவர்களுக்குள்ளே விசுவாசம் உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவன் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவன் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து ஏசாயா 54ஆம் அதிகாரத்தை நாம் 2-3 வாரங்களாக நாம் வாசித்து வந்தோம். அதிலே குறிப்பாக போன வாரம் நம்ம பார்த்த ஒரு வார்த்தை, அந்த வசனத்துல இருந்த ஒரு வார்த்தை என்னன்னா பயப்படாதே என்கிற அந்த ஒரு வார்த்தையை எடுத்து நம்ம மெடிடேட் பண்ணியிருந்தோம். நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வருவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில பயம் என்ற பேர்லதான் அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி நடந்து விடுமோ என்று சொல்லி அந்த பயத்தினாலதான் நம்மளுக்குள்ள ஒரு கலக்கம் வருது. அப்படியே ஒரு கலக்கம் வரும் பொழுது அந்த பயம் நம்மள ஒரு பெரிய மலையாய் கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, ஐயோ இதுக்கு என்ன முடிவு வரும் என்று சொல்லி நமக்குள்ள ஒரு பயத்தினால கொண்டு வந்து அநேக இழப்புகளை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்கிறவர்களாய் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று பார்த்தோம். சோ இன்றைக்கும் கடவுள்
பயப்படாதே என்கிற வார்த்தைக்குள்ளே இன்னும் ஆழமாக இந்த பயப்படாதே என்ற சொல்லுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற வல்லமை என்ன, நம்ம வாழ்க்கையில எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் திரும்பவும் இந்த பயப்படாதே என்ற சொல்லை நாம் மெடிடேட் பண்ண போகிறோம். நீங்க அநேக பிரசங்கங்கள்ல கூட நீங்க கேட்டிருக்கலாம். பயப்படாதே என்ற சொல் இந்த வேதாகமத்துல 365 தடவை அந்த வார்த்தை இருக்கிறது. அதுல பயப்படாதே வந்து இனி பயம் இல்லாதிருப்பாய், பயப்படாதே, ஃபியர் நாட், டோன்ட் பி அஃப்ரைட் அப்படி என்று சொல்லி இன்னும் 5 விதமாக இந்த பயப்படுதலை குறித்து 365 முறை உள்ள வார்த்தைகளாக வேதாகமத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ 365 நாள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. வருஷத்துல 325 நாள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு வருஷத்துலயும் ஒவ்வொரு நாளுக்கும் இந்த பயப்படாம இருக்க சொன்ன அந்த ஆண்டவருடைய தேவ வார்த்தையை நம்ம மெடிடேட் பண்ணி எப்பொழுதும் நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷம் உள்ளவர்களாய், கர்த்தர் செய்த நன்மைய நினைத்து, அவர் செய்த நன்மையை நினைத்து, அவர் செய்த அதிசயங்களை நினைத்து, அற்புதங்களை நினைத்து எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிற பொழுது எப்பொழுதுமே சந்தோஷம் சமாதானமாக தான் இருக்க முடியும். அது நன்மையானதாகத்தான் இருக்க முடியும். அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அப்ப ஏன் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு கர்த்தர் வைத்த நன்மையும் சமாதானத்தையும் அனுபவிக்க முடியாம எப்பொழுதும் ஒரு முறுமுறுக்கிறவர்களாய், ஒரு திருப்தியற்ற வாழ்க்கையா, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யறத எப்ப பார்த்தாலும் குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிற நிலைமை நம்ம வாழ்க்கையில ஏன் இருக்கு அப்படி சொன்னா, நம்ம போன வாரம் பார்த்ததை போல நாம் கேட்கிற செய்திகள் நம்முடைய ஆழ் மனதிலே ஒரு பயத்தை கொண்டு வந்து, ஒரு கலக்கத்தை கொண்டு வந்து, நம்மளை அவமானப்படுத்தி, நம்மளை எப்பொழுதுமே அந்த பிரச்சனைகளை பூதாகரமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இத பெலிஸ்திய ஆவிகள், இந்த பயத்தை உண்டு பண்ணுகிறது பெலிஸ்திய ஆவிகள் என்று பார்த்தோம். அந்த பெலிஸ்திய ஆவிகளை முறியடிக்க நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே அதுல ஒரு 4-5 வசனங்களை வாசித்து விட்டு நம்ம இன்னும் இந்த பயப்படாத குறிச்சு நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்கள். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாம்வேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தியரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தியரின் நிமித்தம் பயப்பட்டு சாம்வேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாம்வேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தேர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தேர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ இங்க ஆண்டவருடைய ஜனங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? ஆண்டவரிடத்துல கூடி வந்து மிஸ்பாவில கூடி வந்து கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். அங்கே அவங்க தங்களுடைய பாவ அறிக்கை செய்து கொண்டு தங்களுடைய பாவத்துக்காக மனம் திரும்பி கர்த்தரிடத்துல நமக்கு ஒரு விமோசனம் வரும் என்று சொல்லி அந்த இடத்துல அவங்க போகும் பொழுது அங்க அதர் சைடு அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல அங்க என்ன நடக்குதுன்னா, பெலிஸ்தியர் இங்க இஸ்ரவேல் கூடுகிறார்கள். இஸ்ரவேலர் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை நம்புகிற பிள்ளைகள் எல்லாம் அங்க ஒன்று கூடிட்டாங்கிற பொழுது
அங்க அமைதியா தானே இருக்கணும். ஆனா அங்க கடவுளோட பிள்ளைங்க எல்லாம் ஒன்று கூடும் பொழுது அங்க நம்முடைய எதிராளி அங்க என்ன பண்றான்? கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். இன்றைக்கு நாமும் தேவனை தேடுகிற பொழுது தேவனை உபவாசத்தோடு கூட நம்முடைய பாவத்தில் இருந்து மனம் திரும்பி நம் தேவனை நெருங்கி இன்னும் கிட்டை சேருகிறோம் என்ற உணர்விலே இருக்கிற பொழுது அங்க என்ன பண்ணுவான் தெரியுமா? பெலிஸ்தியர்கள் கூடி நம்மளை எப்படியாவது கடவுள் கிட்ட போக விடக்கூடாது, தேவனிடத்திலே நாம் ஒன்றிணைந்து விடக்கூடாது என்பதற்காக அங்கே இஸ்ரவேலுக்கு விரோதமாக இந்த பெலிஸ்திய ஆவிகள் எல்லாம் வரும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனை நம்ம இன்னும் அதிகமா தேடுகிற பொழுது கூட நம்மிடத்துல பெலிஸ்தியர்கள் வரக்கூடும், பயப்படுதலை நம்மிடத்துல உண்டு பண்ணக்கூடும். ஆனாலும் நாம் அதற்கு செவி சாய்க்காதவர்களாய் நமக்காக சர்வாங்க தகன பலியான இயேசுவை நாம் அந்த இடத்துல நினைவு கூறுகிற பொழுது, எப்படி இங்கே சாமுவேல் சர்வாங்க தகன பலியாய் ஆட்டுக்குட்டியை அங்கே கொடுத்த பொழுது அங்கே இடி முழக்கமாய் கர்த்தருடைய சத்தம் அந்த பெலிஸ்தீனுடைய ஆவிகளை முறியடித்து போட்டதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எனக்காக மரித்திருக்கிறார் என்று, எனக்காக தகன பலி ஆக்கியிருக்கிறார் என்று சொல்லி நமக்காக பலியிடப்பட்ட அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவரை நினைக்கிற பொழுது நிச்சயமாவே கர்த்தருடைய சத்தம், வனாந்தரத்தை பிளக்கிற தேவனுடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையிலையும் அங்க என்ன செய்யும்? இருக்கிற பெலிஸ்திய ஆவிகளை துரத்தி விட பண்ணும். ஹல்லேலூயா. இன்னும் வேதாகமத்துல நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல கோலியாத்தை நாம் பார்க்கிறோம். அந்த கோலியாத்தை தாவீது எப்படியாக முறியடித்தார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த கோலியாத் என்பவர் ஒரு பெலிஸ்திய வீரன் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இவர் ஒரு பெலிஸ்தியரா இதுல இருந்து வந்த ஒரு மனிதன் கோலியாத். அவன் வருவதற்கு முன்பதாக அந்த தேவ பிள்ளை இஸ்ரவேல் ஜனத்திற்கு முன்பதாக 40 நாளும் நின்று எனக்கு எதிராய் நிற்பவர் யார் என்று சொல்லி தன்னுடைய சுயத்தை குறித்து அவன் பெருமை பாராட்டி தேவனை நிந்தித்து தேவனுடைய ஜனத்திற்கு ஒரு பயத்தை, நான் தான் உங்களை விட ஒரு பெரிய ஆளு, உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்லி தன்னை ஒரு பெரிய ஒரு வீரனாக, தன்னை ஒரு பெரிய ஒரு ஒரு ஜைஜாண்டிக் ஒரு ஹீரோவை போல அங்க உள்ள ஜனங்களுக்கு அவன் தன்னை காட்டி கொண்டிருந்தான். ஆனா அது உண்மையே கிடையாது. தேவச்சனமே அவனை நம்ம எதிர்த்து தேவனுடைய நாமத்திலே அவனை எதிர்த்து நிற்கிற பொழுது அவன் அங்கே ஒன்றும் இல்லாமல் போவான். இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனையோ, உங்க சரீரத்துல இருக்கிற வேதனையோ, அல்லது யாரோ சொன்ன ஒரு வார்த்தையோ, அல்லது உங்களுடைய பிசினஸ் இழப்புகளோ எல்லாமே முடிந்தது, இனி என் வாழ்க்கையில இல்ல, உங்க மேல யாரோ ஒருத்தர் தவறாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கலாம், உங்க மேல ஒரு வீண் பழிய சுமத்தி இருக்கலாம், நீங்க செய்யாத ஒன்றிற்காக உங்களை குற்றப்படுத்தி இருக்கலாம், அவமானப்படுத்தி இருக்கலாம். ஆனா இது எல்லாமே இதோட உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இது இனிமே நான் எப்படி எழும்ப போறேன், எனக்கு எங்க பாதை இருக்கு ஒண்ணுமே தெரியலையே என்று சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். இது எல்லாம் அந்த பொய்யின் சத்தம். இது எல்லாம் வாழ்க்கையே. ஏன்னா தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம், உங்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகமும் அழைப்பும் உண்மையானது. ஆனா அன்றைக்கு இந்த கோலியாத்து முன்பாக தாவீது போய் நிற்கிற பொழுது தான் ராஜாவாக போகிறேன் என்று அவன் அறியாதிருந்தான். தேவனுடைய அழைப்பை அவன் அறியாதிருந்தான். தேவனுடைய அபிஷேகத்தை அவன் அறியாதிருந்தான். ஆனாலும் தேவன் மீது அவனுக்கு இருந்த அன்பு, என் தேவனை நிந்திக்க நீ யார்? இதோ என் தேவனை, நீ இஸ்ரவேலுடைய தேவனை நீ நிந்திக்கிறதற்கு நீ யார் என்று சொல்லி தேவனை நிந்திக்கிற சொல்லை கேட்டு அவன் தாங்க முடியாம தன்னுடைய சகோதரனுக்காக ஒரு சாப்பாட்டை கொண்டு போய் கொடுக்க போன இடத்துல இப்படியான ஒரு சிச்சுவேஷனை கேள்விப்பட்டு அவனுக்குள்ளே ஒரு தேவ வைராகியம் பற்றி எரிகிறது. அந்த பற்றி எரியும் பொழுது கூட அந்த சகோதரன் அந்த இடத்துல என்ன சொல்லுகிற, அந்த மனுஷரோட அவன் பேசி கொண்டிருக்கதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீது மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். ஹல்லேலூயா. இவன் உண்மையாகவே நம்முடைய தேவன் எப்படி எல்லாம் பேசுறானே, இந்த மனுஷன், இந்த புறஜாதியான இவன் எப்படி சொல்லக்கூடும் என்று தேவ அன்பினாலே இவன் கோபப்படுகிற பொழுது வேற யாரும் சொல்லல,
தான் வீட்டுக்குள்ள இருக்கிற தன்னோடு கூட பிறந்த அண்ணன் சொல்லுகிறான் என்னன்னா, உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். சில நேரத்துல நமக்குள்ள இருக்கிற தேவ வைராகியம் மற்றவர்களுக்கு எப்படி தெரியும் தெரியுமா? இவ பெரிய அகங்காரி, இவ பெரிய வீம்பு பிடிச்சவன், அப்படி என்றுதான் ஜனங்க சொல்லுவாங்க. ஆனா உங்க இருதயத்துக்கு தெரியும் நீங்க எதன் பால நிற்கிறீங்க என்று சொல்லி. இன்றைக்கு என்னைய கூட நான் சொல்லுவேன், எனக்கு நான் டிரான்ஸ்பிளான்ட் பக்கம் நான் போக மாட்டேன். ஏன்னா பைபிள் எந்த இடத்துலயும் டிரான்ஸ்பிளான்ட பண்ணு அப்படின்னு சொல்லவே கிடையாது. ஆனா டிரான்ஸ்பிளான்ட் நீங்க பண்றீங்களா? தேவன் கொடுக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிச்சு நீங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்றீங்களா? அதுக்கு நான் தடை சொல்லுவது இல்லை. ஆனா உங்களுக்குள்ள ஒரு பக்தி வைராகியம், எனக்காக என் தேவன் அவருடைய குமாரனை கொடுத்து சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார், அவருடைய தழும்புகளினாலே நான் குணமாய் இருக்கிற பொழுது, எனக்கான ஒரு பரம வைத்தியர் இந்த உலகத்திலே இருக்கிற பொழுது, நான் ஏன் இந்த உலகத்தின் காரியங்களை நான் நாட வேண்டும்? இதோ ஜனங்கள் சொல்லலாம், இதோ டாக்டர்ஸையும் படைச்சது கடவுள் தானே. ஆமா, டாக்டர்ஸையும் படைச்சது கடவுள். அவரை நம்பாதவர்களுக்கு, அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னை நம்பாத பிள்ளைகளுக்கும் ஒரு வழியை உண்டு பண்ணணும் என்று சொல்லி படைத்ததுதான் இந்த மருத்துவமனை, இந்த டாக்டர்ஸ். இவங்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்து பிள்ளைகளை காப்பாற்றணும், எப்படியாவது என் அன்பை புரிஞ்சு கொண்டு என் பிள்ளைங்க இடத்துல வந்து விட வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் ஒரு ஆப்ஷனா கொடுத்ததை நீங்க சொல்யூஷனா எடுத்தீங்கன்னு சொன்னா, அது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நாம் சொல்லுகிற ஒன்று. அவருடைய தழும்புகள் அது நடக்குது நடக்கல. எப்படி இன்றைக்கு நாம் அவர்கள் அந்த இதுல போட்ட அந்த அக்கினியில போட்ட பொழுது தானியேல் சொல்லுகிறதை நாம் சொல்லுகிறோம்ல, அவர் விடுவிச்சாலும் சரி விடுவிக்காட்டியும் சரி நான் என் தேவனை நான் நம்புவேன் என்று சொல்லி. நான் என் கண்ணுல பாக்குறனோ பார்க்கலையோ, அது ஹீலாக போகுதோ ஹீல் ஆகலையோ எனக்கு தெரியாது. ஆனா நான் நம்புகிறது, என் கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய உயிர்த்தெழுதல வல்லமை என் சரீரத்துக்குள்ளே ஓடுகிறது அப்படிங்கிறத மாத்திரம்தான் நான் நம்புவேன். எனக்குரிய மன்னா, எனக்குரிய அப்பம், தெய்வீக சுகம் எனது அப்பம், அவரை நம்புகிற எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அதை நம்ப வேண்டியது மாத்திரம்தான் என்னோடது. அதை நான் நம்ப நான் பெற்றுக்கொள்வேன். அப்ப நீங்க நம்புறீங்க, ஏன் இன்னும் சிக்கா இருக்கிறீங்கன்னு கேட்டா அது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இன்னும் முழுவதுமாக அந்த விசுவாசத்துக்குள்ள நான் வரல. அப்படிங்கறதுதான் நான் இப்போ என்னைய கேட்டா நான் சொல்லுவேன். எனக்கும் இதே கேள்விகள் உண்டு. ஏன் இன்னும் நமக்கு ஏன் சிக்னஸ் வருது? ஏன் தேவ ஊழியர்கள் இளவயதிலே மரிக்கிறார்கள்? ஏன் வியாதியோடு இருக்கிறாங்க? வியாதியோடு இருக்க முடியாதே என்று சொல்லி. ஆனா இந்த ஆத்மாவுக்குள்ளே இருக்கிற காயங்கள் நம்முடைய சரீரத்திலே வியாதியாய் நிற்கிற பொழுது நம்ம தேவன் மேல நம்ம பழிய போட்டுட்டு உட்கார முடியாது. தேவஜனமே, இன்றைக்கு ஏன் வியாதி எனக்குள்ள இருக்குது? நான் இன்னும் என் தேவன் செய்த எல்லாவற்றையும் நன்மை என்று நான் காணல. இன்னும் நான் கேட்கிற செய்திகளை கேட்டு நான் அதையே நான் நம்புகிறேன். இந்த உலகத்தின் செய்திகளுக்கு அதிகமாய் என் காதுகளை நான் செவி கொடுத்து என் சரீரத்திலே ஒரு பலவீனம் வரும் பொழுது, ஒரு சாதாரண ஒரு இருமல், சாதாரண ஒரு நல்ல ஒரு குளிர்கால ஒரு காலநிலையில நான் வெளியே போயிட்டு நான் நடந்து போய் வெளியே வரும் பொழுது, இன்னைக்கு நான் நல்ல குளிர்ல போயிட்டு வந்தேன், எனக்கு சளி பிடிக்கும் போல இருக்குது, எனக்கு காய்ச்சல் வரும் போல இருக்குது என்று சொல்லி நான் இந்த உலகம் எதை சொல்லி இருக்கிறதோ, எதை கற்றுக் கொடுத்திருக்கிறதோ அதை நான் நம்புகிற பொழுது அப்படியாகவே என் வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த தேவ வசனம் என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் மலைகள் விலகினாலும் ஆண்டவர் நம்மளுக்கு, அவர் எனக்கு கொடுத்த உடன்படிக்கையை அவர் மறக்கிறது கிடையாது, கைவிடுறது கிடையாது. அந்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மை உள்ளவராய் என் வாழ்க்கையில தேவன் இருக்கிறார் என்பதை நாம் நம்புவது கிடையாது. நாம் வேணா பேசலாம், பிரசங்கிக்கலாம், ஆனா உள்ளார்ந்த மனுஷனிடத்திலே அந்த நமக்கு ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோமோ அப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. சோ இன்றிலிருந்து நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு துர்ச்செய்தியை கேட்கிற பொழுது உங்களுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கிறதா, அல்லது ஐயோ இப்படி நடந்துச்சே, ஏன் ஆண்டவரை தானே கும்பிடுறேன், என்ன நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, ஆண்டவருக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, காது இல்லையான்னு கேட்காம, என் ஆண்டவர் இந்த நஷ்டத்தை எனக்கு இந்த உலகம் இது நஷ்டமாய் கற்றுக் கொடுத்திருந்தாலும்
இதை என் தேவன் இரட்டிப்பாய் நன்மையாக மாற்றி கொடுக்கிறவர் என் தேவன். என் தேவனுக்கு எதை எப்ப என் வாழ்க்கையில கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். இதோ எல்லா சூழ்நிலையிலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தேவ வைராகியம் மட்டும், தேவ பக்தி மாத்திரம் உங்களிடத்துல இருக்குமானால், அப்படியே இந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப், அந்த கர்த்தர் இந்த வேதாகமத்திலே நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை, அவர் சொந்த குமாரனை நமக்காக கொடுத்து இது அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள நம்மளை அனுபவிக்கிற ஒரு கூட்டமாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், ஒரு பரிசுத்த ஜாதியாய், அவருடைய சொந்த ஜனமாய், அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார் இல்லையா? அவருடைய சுதந்திரவாளியாய் அந்த சிலுவையிலே பெற்றுக் கொடுத்த சகலத்தையும் அனுபவிக்கிற ஒரு கூட்டமாய் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே இருக்கும். நம்ம போய் 10 மேடைகள் போட்டு பிரசங்கம் பண்ண தேவையில்லை. நம்ம போய் எங்க கர்த்தரை ஏத்துக்கொள்ளுங்கன்னு சொல்ல தேவையில்லை. நம்மளை பார்க்கிற பொழுதே நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்று புறஜாதி நாம் தேவனுடைய அழகையும் அவருடைய மகிமையும் வல்லமையும் நம்முடைய வாழ்க்கையிலே காணுகிற ஒரு கூட்டமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். தேவச்சனமே, இதோ நீங்க சிக்கா இருந்துகிட்டு நீங்க அப்படியே எப்ப பார்த்தாலும் வேதனையோடு கண்ணீரோடு இருந்துகிட்டு கர்த்தர் பார்த்துக் கொள்வார் எல்லாம் செய்வார் என்று சொன்ன, அப்ப எப்படியாக அந்த ஜனம் இன்னைக்கு உங்களை ஏற்றுக்கொள்வாங்க? எப்ப நீங்க கர்த்தரை புடிச்சுக்கிட்டு அழுகுறீங்க, நான் கர்த்தரை இல்லாமயே அழுதுட்டு போறேன், அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படி என்று சொல்லி கர்த்தரை கர்த்தரிடத்துல ஜனங்களை கொண்டு செல்ல அவ்வளவு இலகுவாக இருக்காது. நம்ம பிரசங்கங்களை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை நம்மோடு இருக்கிற பீப்புளுக்கு நம்ம கர்த்தரை நம்ம காட்டி கொடுத்தோம்னா நம்ம போதும். நம்ம கர்த்தர் நம்மளுக்கு எப்படிப்பட்டவர், நம்முடைய கர்த்தர் எவ்வளவு எல்லா சூழ்நிலையும் எப்படி நம்மளை சந்தோஷமா வச்சிருக்கிறாரு, எப்படி அற்புதமா வச்சிருக்கிறாரு, எப்படி நம்மளை அதிசயமா உங்களை வழி நடத்துறாரு அப்படி என்று சொல்லி ஜனங்கள் நம்முடைய தகப்பனை, நம்முடைய தேவனை, நம்ம ஜீவனுள்ள தேவனை, நம்மளுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய அழகையும் அவருடைய அன்பையும் அவர்கள் ருசி பார்க்க ஏங்க செய்யும்படியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். எப்படி இவ்வளோ இதுலயும் இவங்களுடைய வாழ்க்கையில இப்படி அற்புதம் நடந்துகிட்டே இருக்குது. இதோ இவங்க போற போட்டுல அங்க ஒரு புயல் காத்து வருது, ஆனாலும் அவங்க எப்படி நல்லா அமைதியா தூங்குறாங்க, எப்படி இந்த காரியத்தை அவங்க எப்படி கடக்குறாங்க என்று நம்மோடு இருக்கிறவர்கள் நம்மை பார்த்து சாட்சி சொல்ல வேண்டும். தேவச்சனமே, இட்ஸ் நாட் ஈஸி. நம்ம ஒரு இதை கேட்கிற பொழுது இப்படி எல்லாம் இருந்தா நல்லா தான் இருக்கும், ஆனா செய்ய முடியுமா? அதானா கஷ்டம். ஆனால் எந்த ஒரு காரியமும் நம்ம பழக்கப்படுத்தணும், முதலிலே நம்பணும். ஆவியானவரிடத்திலே நாம் என்ன செய்யணும்? சரண்டர் பண்ணி ஒப்பு கொடுத்து, கடவுளே என்னால முடியலப்பா, ஏசப்பா இந்த காரியத்தை என்னால உங்களையே முற்று முழுவதுமாக சார்ந்து, இதோ எனக்குள்ளே இருக்கிற இந்த உள்ளார்ந்த மனிதனை ரியாக்ட் பண்ணாதபடி, அதுதான் நான் இந்த சரீரம் மறிக்கப்பட்டு இயேசுவானவரோடு உயிர்த்தெழுந்து நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுதுதான் அந்த சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கைய நம்மளால வாழ முடியும். ஆனா நம்ம எல்லாத்துக்கும் நம்முடைய செல்ஃப் ரியாக்ட் பண்ணிக்கொண்டே இருந்துச்சு சொன்னாக்க, தேவனுடைய கரமும் தேவனுடைய வல்லமையும் நம்ம இடத்துல என்ன செய்ய முடியாது. அந்த அற்புதங்களும் சூப்பர் நேச்சுரலும் நம்ம இடத்துல கிரியை செய்யவே முடியாது. நீங்களே தீர்மானம் பண்ணி உட்காருங்க, இந்த இடத்துல இந்த ஒரு காரியத்தை நான் செய்யலாம் என்று சொல்லி உங்களுடைய மூளை சொல்லுது. ஆனா உங்களுடைய மனசு அது தேவ சத்தமா அல்லது நானா நினைக்கிறேனா என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த கன்ஃபியூஷன் இருக்கிற பொழுதும், உங்களுடைய சிந்தனை சொல்லுகிற பொழுதும், தயவு செய்து ஒண்ணுமே செய்யாம பேசாம கையை கட்டிட்டு உட்கார்ந்துருங்க. இந்த சூழ்நிலையில ஐ am not going to react. டாடி காட், யுவர் வேர்ட் சேஸ், எங்களுக்காக நீங்க யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. டாடி காட், நானா என்னுடைய சுய சிந்தனையில நான் போய் தவறா உன்னை சூஸ் பண்ணி, ஆண்டவரே நீங்க வச்சிருக்கிற ப்ராமிஸ் லேண்ட நான் கொஞ்சம் சுத்தி வராத படிக்க, டாடி காட் நான் இப்ப உங்களுடைய இளைப்பாறுதல்ல நான் உட்கார போறேன். நீங்க இட்ஸ் பினிஷ்ட் என்று சொல்லி நீங்க கொடுத்த அந்த ரெஸ்ட்ல நான் உட்கார போறேன். இந்த இடத்துல நீங்க தான் எனக்கு உதவி செஞ்சா, எனக்கு இதை எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை என்று சொல்லி நாம் சரண்டர் பண்ணி கர்த்தர் கடத்துல கொடுக்கிற பொழுது, யூ டோன்ட் பிலீவ் இட், நிச்சயமாகவே
ஆனா 100% சொல்லுவேன், கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரலா உங்களுக்கு சொல்யூஷனை கொடுப்பார், சூப்பர் நேச்சுரலா ஆன்சர் கொடுப்பாரு. ஆனா நம்ம அந்த மாதிரி அந்த கர்த்தர் கருத்துல முழுவதுமா ஒப்பு கொடுக்க முடியாதபடிக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், ஓ இது எனக்கு தெரியும், இத பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம் அப்படி சொல்லி நம்ம ஏதாவது ஒண்ண நம்மளுக்கு தெரிஞ்ச அறிவுல நம்ம பண்ண நம்மளுடைய இருதயம் என்ன செய்யும், நம்முடைய மாமிசம் துடித்து கொண்டே இருக்கும். இத பண்ணிடலாம், உனக்கு இப்படி தெரியும் தானே, நீ அவங்ககிட்ட நீ சஜஸ்ட் கேட்டா ஏதாவது பண்ணிடலாம் தானே. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை சத்தம் உங்களிடத்துல மாமிசத்தின் சத்தம் எழும்பும் பொழுது, கடவுளே நான் அதை அமர பண்ணுகிறேன், என் சத்தத்துக்கு நான் இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தாவே உங்களுடைய சத்தம் இடி முழக்கமாய் முழங்குகிற பொழுது ஆண்டவரே அந்த இடத்துல இருக்கிற என்னை எந்தெந்த பெலிஸ்திய ஆவிகள் என்னை பயப்பட பண்ணுச்சோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே இதோ நீங்க இப்பொழுது இடி முழக்கமாய் நீங்க முழங்குங்க. என் வாழ்க்கையில உங்களுடைய சூப்பர் நேச்சுரலா எனக்கு என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கணும், உங்க கரத்தை நான் பார்க்கணும். வேதத்துல நீங்க எவ்வளவு அற்புதங்களை நீங்க செஞ்சிருக்கிறீங்க, அதிசயங்களை செஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில அந்த அதிசயத்தை நீங்க செய்யுங்க டாடி காட் என்று சொல்லி நீங்க ஜெபத்தோடு கூட நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கிற பொழுது நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீங்க. அப்ப இந்த பெலிஸ்திய ஆவிகளை நாம் முதலிலே நாம் என்ன பண்ணணும் பார்த்தோம், சர்வாங்க தகன பலிய நம்ம நினைத்து பார்க்கணும். அந்த காலத்துல சாமுவேல் சர்வாங்க தகன பலியை கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எப்பப்பெல்லாம் ஒரு பயம் உங்களை ஒரு ஜைஜாண்டிக்கா நீ ஒண்ணுமே இல்ல, நீ விழப்போற, நீ இதோட முடிஞ்சிச்சு, வாழ்க்கையில இப்படிதான் இருக்க போகுது என்று சொல்லி எப்பப்ப பொய்யா சொல்லி அந்த பிரச்சனைய பூதாகாரமாய் உங்களிடத்துல காட்டி கொண்டு இருக்கிறானோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்காக சர்வாங்க தகன பலியான இயேசுவை நினைவு கூறுங்க. ஹல்லேலூயா. அந்த சர்வாங்க தகன பலியை நினைவு கூறுகிற பொழுது கர்த்தர் இடி முழக்கமாய் முழங்கி பெலிஸ்திய ஆவிகளை முற்று முழுவதுமாக தொடர்ந்து போய் பிடிச்சு, கொஞ்சம் நெஞ்சம் விட்டு வைக்க மாட்டாரு, தொடர்ந்து போய் பிடிச்சு அதை சங்காரம் பண்ணி போடுவார். இது முதலாவது காரியம். இரண்டாவதாக அங்கு நாம் இந்த தாவீது எப்படியாக இந்த கோலியாத்தை விரட்டினான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை நீ தூசிப்பதற்கு யார் என்று சொல்லி அங்கே அவர் நான் போறேன் அப்படின்னு போறாரு. அப்ப அவங்க சவுலும் என்ன பண்றாரு, அவருக்குரிய அந்த ஆடைகளை கொடுத்து நீங்களும் நீ யுத்தத்துக்கு போ என்று சொல்லி அவரை ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ அந்த இடத்துல நீங்க 1 சாமுவேல் 17:39 பார்த்தீங்க என்று சொன்னால், அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. ஹல்லேலூயா. சோ இந்த இடத்துல பாருங்க, இன்னைக்கு நானும் நீங்களும் விடுகிற மிஸ்டேக் இதுதான். ஆண்டவருக்கு மேல ஒரு வைராகியம் இருக்கு, ஆண்டவர் மேல அன்பு இருக்கு. ஆனா அதே போல அங்கே சவுலும் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக, நீ போ அப்படின்னு சொல்லி அவரும் தேவனைத்தான் அவரும் சொல்றாரு. ஆனா சவுலுக்கு அவர் என்ன பண்றாரு, சவுல் தாவீதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸ கொடுத்து, நீ அங்க எப்படி ஒரு போருக்கு போகணுமோ அப்ப அந்த மாதிரி அவன் ஒரு ட்ரெஸ்ஸ போடுவதற்கு அவனுக்கு கொடுக்கிறார். ஆனா அவனும் என்ன பண்றான், தாவீதும் என்ன பண்றாரு, உடனே அந்த ட்ரெஸ்ஸ போட்டு, ஏன்னு கேட்டா அது பழக்கம் இல்லாததுனால, அந்த ட்ரெஸ்ஸ போட்டு தனக்கு பழக்கம் இல்லாததுனால அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் ட்ரையல் பண்ணி பாக்குறாரு. இந்த ட்ரெஸ்ஸ போட்டா எப்படி இருக்கும், நாங்க போய் என்ன பண்ணி பார்க்க போறேன்னு சொல்லி ட்ரையல் பண்ணி பாக்குற நேரத்துல அவர் அங்கே ஒன்றை கண்டுபிடித்தார். என்னன்னு சொன்னா, இந்த ட்ரெஸ்ஸை இந்த காரியங்களை நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இன்றைக்கு நம்மளை விட அத்தாரிட்டி பீப்புள், நம்மளை விட நல்ல அறிவுள்ள பீப்புள், உங்களுக்கு நல்ல நெருக்கமானவர்கள், உங்களை விட மற்றவர்கள் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லலாம். அது இந்த உலகத்துக்கு ஏற்ற காரியமா இருக்கும். இன்னைக்கு எல்லாமே ஓகே, ட்ரேட்மார்க் இருக்கு, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு, உங்களுக்கு பணம் இதுல போடுங்க, கடைசி காலத்துல நீங்க டிஜிட்டல் மணி தான் இருக்கு, ட்ரேடிங் பண்ணுங்கன்னு உங்களுக்கு சொல்லலாம்.
ஆனா இது எல்லாம் உலகத்தாருக்கு என்னவும் போட்டு என்னவும் எப்படியோ பண்ணிட்டு அவங்க வாழ்க்கை இருக்கலாம். அல்லது இந்த உலகத்துக்கு ஒத்த ஒரு ஆலோசனையை உங்களுக்கு சொல்லலாம். லைக் ஓகே, இவங்க இப்போ சிக்கா இருக்காங்க, டயாலிசிஸ்ல இருக்காங்க, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கங்க. அவங்களுக்கு தெரிந்த நம் மீது அன்பினாலே அவர்களுக்கு தெரிந்த ஆலோசனைய நமக்கு சொல்லலாம். ஆனால் எப்படி இங்கே தாவீது ஒன்றை சொல்லுகிறாரோ, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு, அல்லேலூயா, இந்த ஞானம், இந்த டிசைனிங் ஸ்பிரிட் எனக்கு வேணும். இதோ நாம் ஒரு போருக்கு போற பொழுது இப்படிதான் ஒரு யுத்த வீரன் போகணும் என்பது உலகத்தின் வழக்கு. ஆனா இந்த உலகத்தின் யுத்த வீரனை போல நான் போக வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நான் என் தேவனை நம்பி இருக்கிறேன். என் தேவன் எனக்கு என்ன பயிற்றுவித்திருக்கிறாரோ, என்னத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ, அப்படியாகத்தான் நான் என்னுடைய அபியாசத்தை நான் படுத்தணும். உலகம் சொல்லுது, மத்தவங்க சொல்லுதுன்னு சொல்லி நீங்க அந்த இடத்துல போனீங்கன்னா நீங்க வெட்கப்பட்டு நிப்பீங்க, அவமானப்பட்டு நிப்பீங்க, இழக்கப்பட்டு நிப்பீங்க. அப்புறம் கர்த்தரும் கூட இருப்பாராக என்றுதானே சொன்னாங்க. நானும் கர்த்தருக்காண்டி தானே நான் போனேன்னு சொல்லி நம்மளும் அழுது கொண்டுதான் இருக்கணும். இத கேட்டு கொண்டிருக்கிற நீங்க இன்றைக்கு சூஸ் பண்ணுங்க. இந்த உலகத்தின் ஆலோசனை அது உங்களுக்கு தேவ சத்தமாக இருக்கிறது என்றால் மாத்திரமே நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அது உலகத்துக்கும் இந்த வார்த்தைக்கும் வேறாக இருக்குமானால் இந்த அபியாசம் எனக்குரியது அல்ல என்று சொல்லி அதை களைந்து போட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த களைந்து போட்டது மாத்திரமல்ல, தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டையிலே போனான். அல்லேலூயா. இதோ அந்த களைந்து போட்டுட்டு மாத்திரம் இல்ல, அப்படிலாம் சொல்லிட்டு சும்மா இல்ல. அவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் தனக்கு எப்படியாக தன்னை பயிற்றுவித்திருக்கிறார், தன்னுடைய அவருக்கு தெரிந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் என்ன செய்யறாரு? அந்த கூழாங்கற்களையும் அந்த அந்த கவனை எடுத்துட்டு அவர் என்ன செய்யறாரு? போறாரு. அங்கே பெலிஸ்தியன் அண்டையிலே போய் அங்கே என்ன செய்யறாரு? எதிர்த்து நிற்கிறார். அங்கே வெற்றியை நாம் காண்கிறோம். அங்கே கோலியாத் முழுவதுமாக மடிந்து போனதை நாம் பார்க்கிறோம். அதே போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன அபியாசங்களை நீங்களே அறியாம இந்த உலகத்தின் ஆலோசனையினால ஏற்றுக்கொண்டு இருப்பீங்கன்னா, இன்றைக்கு நீங்க இதை களைந்து போட்டுட்டு நீங்க உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அந்த ஆலோசனையின்படி கேட்டு உங்க இருதயத்துல எது சமாதானம் தருகிறதோ அதையே இறுக பற்றி கொண்டு தேவ வார்த்தையிலே நீங்க உறுதியாய் நின்று பெலிஸ்தியனை நீங்கள் எதிர்த்து நிற்க போக தயாராயிருங்கள். முதலாவது நீங்கள் தேவன் செய்த தகன பலியை நினைவு கூறுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிற காரியங்களிலே நீங்கள் அபியாசம் பண்ணி பெலிஸ்தியனை நீங்கள் எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் மீது தேவ வைராக்கியத்தோடு இருங்கள் என்று சொல்லி இதோ இப்பொழுதும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பெலிஸ்திய ஆவிகளை ஆண்டவர் முற்று முழுவதுமாக துரத்துகிற பொழுது இதோ அவன் சொல்லுகிற பொய்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அந்த துரத்துகிற பொழுது உங்க வாழ்க்கையில வருகிற விடுதலையை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. தகப்பனே, இதோ இப்பொழுதும் அப்பா இந்த சத்தியத்தை கேட்ட யாவருக்குள்ளும் ஐயா இயேசுவே, இயேசுவே, இதோ ஆண்டவரே, எங்களுக்காக தகன பலி ஆனவரே, இதோ உங்களுடைய தகன பலியை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. இதோ உங்களுடைய இளைப்பாறுதலிலே இதோ இட்ஸ் பினிஷ்ட் என்று சொல்லி ஆண்டவரே நீங்க சொன்ன அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். இதோ இதுவரை எங்களுடைய சுய பலத்துல ஆண்டவரே இதோ நாங்க போராடி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு எங்களுடைய சுயம் சாம்பலாகி ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஆண்டவரே உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே எங்களுக்குள்ளே ஜீவிக்கிறவர் இயேசு என்று சொல்லத்தக்கதாய் தகப்பனே எங்க வாழ்க்கை இருக்கும்படியாய் நாங்க கேட்கிறோம்ப்பா. ஆண்டவரே இதோ இந்த உலகத்தின் ஞானத்துல ஆண்டவரே சுய பலத்துல இதோ மற்றவர்கள் கொடுத்த இந்த ஆலோசனையில நாங்க எது அபியாசம் பண்ணி இருந்தாலும் ஆண்டவரே அதை டிசைன் பண்ணி அதை கலைந்து போட முடியாம அல்லது ஆண்டவரே நட்பு என்ற பேர்ல ஆண்டவரே அன்பு என்ற பேர்ல இதோ ஆண்டவரே முகதாட்சண்யம் என்ற பேர்ல நாங்க அவர்களுக்கு எதிர்த்து சொல்ல முடியாம ஆண்டவரே நோ சொல்ல முடியாம யார் யார் ஆண்டவரே இதோ ஆண்டவரே
யார் யார் போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு தைரியம் வரட்டும் அப்பா. இதோ இந்த தேவ வைராக்கியத்தின்படியே நான் ஆலோசனையை நான் பெற்றுக்கொண்டு இதோ அதன்படியே நான் செய்ய போகிறேன் என்று தேவ வைராக்கியம் வரட்டும். இதோ இந்த உலகத்தின் சத்தங்கள் அடங்கி போகட்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. இதோ செவிட்டு காதுகள் திறக்கப்படட்டும் ஐயா. இதோ தேவ சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு எங்கள் காதுகளை அடைத்து வைத்திருக்கிற எல்லா விரியன் பாம்பினுடைய குட்டிகளுடைய தன்மைகளும் இதோ தன் காதுகளை தானே அடைத்து கொள்கிற விரியன் பாம்பினுடைய தன்மைகள் எங்களை விட்டு ஏலேபா ஷெக்கே ரபக்கோரபா ரெக்கேரேபாரா இதோ எரிந்து சாம்பலாய் போவதாக. இதோ எரிந்து சாம்பலாய் போவதாக. இதோ கர்த்தருடைய கரம் இதோ லபா செக்கென்னே மெகெக்கென்னே மனா இதோ ராகாபை வெட்டுண்ட லபா ஷபே லபக்கோரபா இதோ தேவனுடைய கரம் எங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த விரியன் பாம்பினுடைய தன்மைகளை இந்த இரவு வேளையில கர்த்தருடைய கரம் வெற்றி போடுவதாக. இலபா ஷபோ லபக்கரபரா ஆண்டவரே இதோ முற்று முழுவதுமாக அப்பா இந்த பெலிஸ்திய ஆவிகள் எங்க வாழ்க்கையில இருந்து ஆண்டவரே நிர்மூலமாக்கி போடட்டும், நிர்மூலமாக்கி போடட்டும். இதோ அன்றைக்கு சிம்சோன் கேட்டாரே ஆண்டவரே இதோ இந்த பெலிஸ்தியர்கள் எங்களை அவமானப்படுத்தி ஆண்டவரே இதோ மற்றவர்களுக்கு ஆண்டவரே அவனுடைய எல்லாவற்றையும் ஆண்டவரை இதோ அவனை பிடுங்கி மற்றவர்கள் நகைக்கும்படியா அவனை கெபியிலே போட்டு இதோ அவனை எல்லாருக்கும் நகைப்பாக்கணும் என்று கூட்டி வந்த பொழுது இதோ அவன் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் தந்து விடுதலை கொடுத்தீரே ஏசப்பா. இதோ ஒரு விசை ஆண்டவரை மீண்டும் இவர்கள் முன்னிலே அவமானப்படுத்தாத படிக்க ஆண்டவரே எனக்கு இந்த பலத்தை தாரும் என்ற பொழுது இதோ சிம்சோன் உயிரோடு இருந்து கொன்றதை பார்க்கலாம் ஆண்டவரே. அன்றைய நாள் மரித்த ஜனங்கள் அதிகம் என்று பார்க்கிறோமே, அதே போல இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்பி உம்முடைய சமூகத்திலே வருகிற பொழுது இதோ உம்முடைய தேவ பிள்ளைகளை ஆண்டவரே பொய்யாய் ஆண்டவரே சொல்லி தகப்பனே எங்களை மாய்மாலமாய் எங்களுடைய ஆண்டவரே சிந்தனையை குருடாக்கி எங்கள் காதுகளை உடைய சத்தத்தை கேட்க விடாதபடிக்கு அவனுடைய சத்தத்தை பெரிதாய் முழங்கி கொண்டிருக்கிற இந்த பெலிஸ்திய ஆவிகளுடைய கிரியைகள் ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலியிலே யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே இந்த சத்தம் எங்கெங்கு ஒலிக்கிறதோ ஆண்டவரே அங்கெல்லாம் இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று நான் கேட்கிறேன் ஐயா இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே. ஆண்டவரே இந்த வார்த்தையில இருக்கிற விடுதலை வல்லமை மகிமை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. இதோ ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் வியாதிக்கு விலக்கப்பட்டவர்கள் அப்பா. இதோ கர்த்தருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிறவர்கள் இதோ உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே ஜீவன் பெற்றவர்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். வல்லமை நிறைந்த பரிசுத்த ஆவி